ஷேய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு கணக்கு போடுதான்ப்பா பெஸ்ட்டோ பிரமா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கான்ல அரசியல்வாதி நியமித்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ள கணக்கு, காவல்துறை உள்ள கணக்கு, இந்த 2 கணக்கை உள்ள சேர்க்கார். 2 கணக்கு சேர்க்குற ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வனவிலங்கு சட்டம் இருக்குல்லப்பா, அதில் என்னென்ன அடித்து சாப்பிட்ற சட்டம் இருக்கா? சட்டம் இருக்குது. அப்போ வனவிலங்கும் பூமியில் இருக்கிற ஆடு மாடு கோழி பறவை இது வனவிலங்கா இது வேறையா? அந்த கேள்வி கேட்கார் நீதி அரசர். கடவுள் கேட்கார் வனவிலங்கு சட்டம், நீ மானிட பிறகு தானே வாய் திறந்து பேச எல்லாம் மூக்கு வாய் எல்லாம் கொடுத்துருக்காருல. வனவிலங்கு சட்டம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ள கணக்கு எடுக்கார், காவல்துறைக்கு எடுக்கார். 2 கணக்கு இப்போ போடுதார். 2 கணக்கு இந்த ஆடு மாடு கோழி பறவைகளை அறுக்கான் போகிறான் வாரான், நீயே வாங்கி சாப்பிடுத வீட்டு நிறையா சட்டியில் பொட்டியில் வச்சு அப்படியே வரட்டி திங்க, குழம்பு ஊற்றி திங்க, பொண்டாட்டி பிள்ளையோட ரசனையோட நக்குதையில் 2 பேர்த்துக்கு கணக்கு கொடுக்கார் நீதி அரசர். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் வனவிலங்கு சட்டம் கோட்டார் இருக்குல்லப்பா, நீதிபதி சர்ச்சை ஆணும் பெண்ணும் இருக்குது. அந்த கணக்கு இருக்கிற கணக்கில் பூமியில் இருக்கிறது எதுக்கு அதுகளாக சாப்பிடுது, அதுகளாக போடுது. அந்த சாணத்தை தான் எடுத்து உரம் போடுறதுக்கு கொடுத்துருந்தார் கடவுள். ஆடு மாடு கோழி பறவைகள் அந்த சாணத்தை எடுத்து போடுறதுக்கு தான் அது படைச்சி விட்டார். அது இயற்கையில் விளைஞ்சி சாப்பிட்டுக்கோ, இயற்கையில் போய்க்கணும். இது எதுக்கு தப்பு செய்தான்? இவன் மருந்து மாத்திரை தின்னுட்டு டாக்டர் சொல்லுதான் இதுக்கு ஒடிஞ்சிருச்சா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடு அப்படிங்க. அப்போ ஈரக்குலை வலிக்கா ஈரலை தின்ங்க அப்படி தின்னு அப்படிங்க. டாக்டர் இப்போ டாக்டருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் கசக்குதை போட்டாரா, உனக்கு அந்த விட கொடுக்காரு. புரியுதா? ஏண்டா முட்டா பேல டாக்டர் படித்து படிப்பு என்னடா முட்டா பேல ஆணும் பெண்ணும் முட்டாச்சு முட்டா கழுத டாக்டர் காமுட்டா கழுதா. இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி மானிட பிறகு உழைச்சி சாப்பிட்டு அப்படி வீரமாக போனான்டா, வீரமாக வருவான்டா. ஆணும் பெண்ணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போச்சுடா. 100, 120, 150 வருஷத்துக்கு மேலே. இப்போ வர்ற சென்ற படிப்பு வச்சு பூரா அந்த கொடியை தூக்குனானா சோழியை முடிச்சிட்டான். கொடியை தூக்கி பூமியை பூரா சோழியை பிடிச்சி ஆடு மாடு கோழி பறவைகள் அந்த முக்காடு தொப்பி அவன் அறுத்து விட்டான். அவன்கிட்ட வாங்கி தின்னு 3 மாதத்துக்காரன் நாக்கை இழுத்து விட்டு நாக்கை நக்கி இதை தின்னுட்டு அவன் பொண்டாட்டி இவன் போய் நக்க அவன் வந்து இவன்கிட்ட நக்க. இல்லை கமுட்டா போயலாம் அறிவியட்டத்தனமாக கணக்கு போடுதாரா. 2 கணக்கு போடுதார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு காவல்துறை. இப்போ இந்த வனவிலங்கு சட்டத்தில் நீ என்ன கணக்கு அப்போ பூரா உள்ளே இருக்குது. நீதிமன்றத்தில் அவங்க ஜட்ஜி கேட்க முடியாது. அவங்களுக்குள்ள தக்க பாதுகாப்பு தக்க உள்ள கணக்கு வந்தால் தான் அவங்க அதை செய்ய முடியும். ஏன்னா நீ மானிட பேர் கொசு மாதிரி கிடக்க மாதிரி கிடக்க அப்படியே சொல்ல முடியாது. நீதிமன்றத்தையே 100 பேர் போய் இடித்து தள்ளிடுவான். நீதிமன்றமா அப்படின்னு இடிச்சுவான். மானிட பேர் மோசமானவே, மட்டத்தில் மட்டமானவே. அதுக்கு தான் பூரா இவனாக நியமிச்சு இவனாக ஆட விட்டுட்டான். ஆடை விட்டு பாடை விட்டு நசுக்கிட்டான். அப்போ கணக்கு ஃபாரஸ்ட்டு உள்ள கணக்கு, காவல்துறை உள்ள கணக்கு, நீதிமன்ற கோட்டார் கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் போடுறார். இந்த 2 சட்டத்தில் உள்ள அதிகாரி ஏன் விட்டான் அந்த கணக்கு கேள்வி வைக்கார். இப்போ இவனை சீட்லேருந்து அவனும் வீல் சேரில் உட்காந்து தான் நடத்துதான். காவல்துறையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் எல்லாம் உள்ள பூரா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் உள்ள யானை புலி பூரா குரங்கு எல்லாம் அனைத்து மிருகங்களுக்கு பூரா கீழே வரும் போவோம். அதுக்கு தான் சாப்பாடு. கீழே 100 கிலோமீட்டர் போட்டுப்பார், 50 கிலோமீட்டர் போட்டுப்பார், 10 கிலோமீட்டர் கூட போட்டுப்பார். இப்போ ஜனத்தோ பெரிய போய் நாசம் பண்ணுதான். அங்கங்கே கட்டடம் கட்டி பில்டிங்கை கட்டி நாசம் பண்ணுதான். அதுக்கு தக்கன போகணும். அதுக்கு வருது சட்டம் இருக்குது. அது உணவு வரும்ல, கீழே தரைக்கு வரும், மலையிலேருந்து கீழே இறங்கும். இவன் குழல் ஊதுதான், கொட்டு மேலே அடிக்கான், சிங்கி தட்டு தான் கொட்டு மேலே அடிக்கான், பிபி ஊதுதான். எப்படி அரசியல்வாதி? இல்லை உன் வயிறு நிறையுதில்ல, நீ திங்கியில் நாக்கு எடுத்து விட்டு உள்ள வரைக்கும் உன் குடலை நிறைஞ்சி தின்னோடனே மல்லா கிடைக்கலடா. ஆணும் பெண்ணும் அறியாட்டுத்தனமாக இராடா. எல்லா உயிர் ஜீவனங்களுக்கும் சாப்பாடு பூமியில் கொடுத்துருக்கார் கடவுள். அதுகளும் சாப்பிட்டு சந்தோஷமாக அது ஆயுசு வரைக்கும் இருந்து பூமியில் மடிஞ்சுன்னா அதை பிதைச்சிடணும். பூமியில் செத்துச்சா உடனே தூக்கி வறுவலை போட்டு தின்றாங்க. அடுத்தாப்புல உயிரோடு அறுக்கான். ரோட்டுக்காட்டு எல்லா காளமாடு பூரா எத்தனையோ அறுத்து விற்கான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால். இது ஃபாரஸ்ட்டில் உள்ள கணக்கு பார்க்கணும், காவல்துறையும் பார்க்கணும். 2 தரப்புலையும் பார்க்காம அதிகாரி பூரா நீயே சாப்பிடல பிற அது நீ எப்போ அவனை போய் சத்த முடியா மாட்டுக்கறி இறச்சி ஒரு 2 கிலோ கொடு அப்படின்பா காவல்துறையிலேருந்து. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரனா நீ 2 கிலோ கொடும்பான். மானு அடித்தா சட்டம் உள்ளே இருக்குது. அதை அடித்து 2 வாரம் 3 வாரம் தூக்கி உள்ளே ஏதோ ஒரு கணக்கு வந்து உள்ள நீதிமன்றத்தில் கணக்கை காட்டிட்டு போயிருந்தேன் ஃபாரஸ்ட் உள்ள கணக்கு. அப்போ அதே சட்டம் மானுக்கு ஆடு மாடு கோழி அதே உயிர், எல்லாமே ஒரே உயிர், படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். எல்லாமே பூமியில் நான் கொடுத்துருக்கேன். சாப்பாட்டுக்கு 6 மாதம் அந்த மலைத்தன்மை கொடுப்பேன், அதுக்கு தண்ணி கொடுப்பேன், விளைச்சல் கொடுப்பேன். 6 மாதம் இருக்குது, அது சாப்பிட்டு கூட போய்க்கிடும். நீ எதுக்குடா மானிட போய் சாப்பிட்டா? காவல்துறை எல்லா இப்போ எழுத்து கணக்கு பிடிக்காது. எழுதியில்லப்பா, எழுதி வச்சுருக்கா, எழுதி கொடுத்துருக்கா, எழுதி போட்டிருக்கல. இப்போ இந்த எழுத்து கணக்கை பிடிக்காரு. எல்லாம் போட்டுக்கோ, புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார் நீதி அரசர், கோர்ட்டுக்கு கொடுக்கார். முக்கால் சத்தியம்.